ஹாய், பன்னீர் ஒரே மாதிரி செஞ்சு ரொம்ப போர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பன்னீர் பூஜி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாகவும் இங்கே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பன்னீர் அந்த கியூபாக கட் பண்ணி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாகினதும் பன்னீரை மட்டும் நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வெங்காயம் வந்து 2 டைப்பில் கட் பண்ணணும். ஒன்று சின்ன சின்னதாகவும் கொஞ்சம் பெருசு பெருசாகவும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை நல்லா வந்து அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த பன்னீர் தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் வந்து மசாலாவுக்கு வந்து நான் வந்து எக் மசாலா, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை ஸ்மெல் போனதும் கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா நான் கையால் கசக்கி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பன்னீரை வந்து போட்டுட்டு கார்னிஷ்காக வெங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 ஒரு சுவையான பன்னீர் பூஜி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.